நம்ம நாடு அவரு அவரா ஏற்கனவே அவருதான் மாத்திட்டு வந்திருக்கீங்க. அவர் அவர் நாங்க மகாமணி உடம்புல நேரா அழைத்து வாருங்க. சுவாமி சுவாமி நான் சொன்ன கை பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வண்டி செவனே நிக்குது. ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பண்பிலே செலுத்தும் முறையில்லாத வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற உங்களுக்கு நம்முடைய வாழ்த்து. எத்தனையோ சாமியார் எத்தனையோ பக்கம் சாப்பிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு சாப்பிட்டு போங்க. நான் ஒரு பிரம்மச்சாரி, நைத்திக பிரம்மச்சாரியா நானு. பெண்களை மனதாலும் தீண்டாதான் சந்தேகத்தை எப்படி இருக்க அவருக்கு பட்ட அவர் எடுக்கலையா? ஆமா அடி மாடி எங்க விட்டவுடனே அடி மாடி கச்சேரிக்கு போயுமே இந்த பாட்டை நான் பார்த்ததே இல்லை. ஐயாக்காக இந்த பாட்டு பாட வச்சுட்டாங்க. பாட வச்சுட்டாங்க. பாடாம சரி இருக்கட்டும். இடத்தினுடைய தலைவி தங்கச்சி வள்ளி அழைத்து வருகிறார்கள். தங்கச்சி வள்ளி
தங்கச்சி நம்ம இடத்துல நம்ம என்ன பிரம்மபுத்திரர் நாரத மகரிஷி வந்துள்ளார். அவெல்லாம் பார்க்கலாம் புண்ணியம் முடிச்சிருக்கணும். சரி, அவரை பாத்தீங்களே, தவறான வார்த்தை எதுவும் பேசவில்லை. சாமி அழைத்து வாருங்கள். சுவாமி சுவாமி எங்களை கண்டதுதான் என்னவோ ஏன் இப்படி அசத்து போயிருக்க? யாரு நீதான். அம்மா அசடுறதுக்கு வேலையே இல்லை. வேலை. ஆமா ஆமா. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் ஆசை தர வேண்டும்.
வந்திருக்கிறீர்கள். வரவேற்பு தவறு இருந்தால் தங்கள் பிள்ளைகள் மன்னித்து நல்லாட்சி தருவது சுவாமி. நலவிக்க நல்ல ஆற்றல் கேட்பதும் அன்று நல்லார் குணங்கள் உரைப்பதும் என்பதோடு இறங்கி இருப்பதும் அன்று என்பது முதுமொழி. ஏமா இங்க வாமா, மறந்த குஞ்சால் மாதிரியே தெரியுது. இந்த பிள்ளை என்னை பார்த்தே பேச மாட்டேங்கிறியா? வந்ததுல இருந்து இல்ல சாமி, உங்களை பார்த்தோனையும் உங்களை பார்த்தோனையும் எனக்கு என்னென்னமோ ஓடுது. என்ன ஓடுது? எல்லாமே ஓடுதுப்பா. நான் பேசுறேன். பூரா ஓடுது. கொட்டிக்காரருக்கு ஆடுறதுக்காரருக்கு என்ன இல்லங்க இருங்க. நான் தான் கூப்பிட்டேன். ஆமா. நான் பேசிக்கிறேன், வேலையில பாருங்க. அம்மா அம்மா நீ பார்க்காத, நீ இங்கே தெரியும் பாரு. சொல்லுமா, என்னமா? சொல்லுங்க. உங்க மேல ஆசையா இருக்கு சாமி. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசையா வந்துட்டேன். பாருங்க என்ன சாமி? சாமிக்கு எதுவுமே இல்லையா? அதெல்லாம் பொம்பளை பிள்ளை இருக்கிறது யார் கைக்காரன்? பைப்பு இல்ல. அச்சா, அவருக்கு மூணுமே இல்லையா? நாராயணன் நாராயணன் நீர் ஆயுஷ்மான் போல. சாமி, உங்களை பார்த்தா எப்படி இருக்கு? ஐயோ நான் பண்ணது தப்புதான். சாமி, தெரியாம அவனை கூப்பிட்டுட்டேன். மணி 3:30 ஆயிடுச்சா? உங்களை பார்த்தோன்னே என்னடா அது? இங்க வாருமா. தம்பி ஐயா, அந்த ரெண்டு பத்தி முடிச்சுட்டு வந்திருக்குதுங்க. அடுத்து சாமி சாமி என்ன பாருங்க சாமி வரட்டுமா? போயிட்டு வாமா. அதுக்கு சரிப்பட மாட்டேன். ஐயா அதுக்கு சரிப்பட மாட்டேன். போயிட்டு வாங்க. சாமி போயிட்டு வரேன். போப்பா. ஒரே ஒரு உதவி. என்ன வேணா? நாளைக்கு நம்ம ஊர்ல சமையல் ஆர்டர் பேசியிருக்கேன். என்ன வேணா? வர்ற அவசரத்துல பாயாச கரண்டியை மறந்துட்டு வந்து உங்க பாயாச கரண்டியை கூட பாயாசம் பண்ணிருக்கேன். கொஞ்சோண்டு பொடி இருந்தா கொடுங்க. என்ன பண்ணு? மூக்கு பொடி. என்ன இருக்கு? சாமி, எங்க அம்மா பார்த்து வேலை நிக்கிறீங்க. நினைக்கிறேன். என்ன? சிலக்குள்ள நிக்கிறீங்க. ஆமா. என்னை பார்க்க உள்ள வந்துட்டு போங்க. இருக்கு. வர்றது வர்றீங்க. அந்த பக்கமா அப்படி அப்படி வந்துருக்கலாம் இல்லைங்க. அவர் வரலாம்னு நினைக்கிறாரு. அவர் வரும்போது சொல்லாம வேகத்துக்கு நீ ஓடி போயிரு. ஏமா? சாமி, என்னம்மா? வந்தா ஒரு போன் போட்டுட்டு வாங்க. நீங்க காலையில போன் நம்பர் வேணும். நாங்க வாசல தேடிட்டு அலைறோமே சாமி. என்னையவா? ஆ, ஏய், ஒரே இடமா ரெண்டு இடமா எங்க எங்க தேடுறது? யாரும் இல்லையா? ஏன்? டேய், எல்லாத்துக்கும் யாரும் அந்த பையன் தான். சாமி அது இருந்தாச்சே நமக்கு அப்படியே நின்றுப்பாரு. என்னையா? யோ, என்ன போயிட்டாங்க? ஏன் சாமி? இந்த ஒரு நல்லா கேட்டுங்க. முந்தானத்து காலையில போன் பண்ணி தம்பி சீக்கிரம் கூட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருப்பான்னு சொல்றேன். இன்னைக்கு காலையில நேற்று காலையில போன் பண்ணி நாடகம் இருக்கான்னு கேட்கறாங்க. இவங்க ஏன் சாமி? ஏன் சாமி? அவன் இத்தனை தடவை நோக்குறாளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே போயிட்டான். கடுகு முட்டு கூட அப்ப புரோஜனம் பண்ணி போன் பண்ணிட்டு நாடகம் இருக்கான்னு என்ன செய்ய? இந்த ஆளை நம்பி வந்ததுக்கு பாட விடுதலை நீ படுத்து வச்சிருக்கலாம். போயிட்டாங்க. சாமி ஆனா போங்கடா போங்க, அடிக்கடிக்கு வாங்க. சாமி வந்துட்டு உங்களை பார்த்து கிளம்ப பண்ண அப்படி அந்த வழியே நன்மகளே தமிழ் மகளே, நன்மகளே தமிழ் மகளே, நாளும் ஆசிரமே நன்மகளே தமிழ் மகளே, ஆசிரமே நாவிலே மொழிகளே, நன்மகளே தமிழ் மகளே, ஆசிரமே உன் புகழ் சிவனாரே, உன் புகழ் சிவனாரே, உன் புகழ் சிவனாரே, கந்த ஜனவதியாரே, கந்த ஜனவதியாரே,
நானும் ஈர்ப்பு என்ற அத்தனை குணங்கள் உருக வைக்கப்பட்டு நான் கண்டவுடன் அன்பு பக்தி வாசமும் உபசரித்த உன்னை வாழ்க வல்லாண்டு என வாழ்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உனக்கு நாவிலிருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரமா வரதான் பார்க்கலாம். அப்படியா? விவரமாவா? நீ ரொம்ப விவரமானாலா? அப்புறம் என்ன விவரமான இந்த சட்டம் போடுற வேலை சவுடாடு கூடாது, அவைக்கு வரக்கூடாது, சட்டம் சமைக்க வரக்கூடாது. இந்த உருட்டுறது, இந்த மிரட்டுறது, இந்த வெட்டி சவுடாங்க கூட்டத்தான் இந்த சேட்டை இவங்க ஏன் சட்டம் தான் சட்டம் அடி பண்ணி விவரம் கேட்டா விவரமா வருமாட்டா ஒரு மனுஷனுக்கு மண்டகனை மட்டும் வரவே கூடாது. மண்டகில கணம் இருந்தா அறிவு, மண்டகனம் இருந்துச்சுன்னா அது அழிவுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதான் அப்படிதான் பேசா. இந்த 5 விரலும் ஒண்ணா இருக்கா? 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஆள் காட்டி விரல் 5 விரல்ல என்ன பேசிடுச்சா? இந்த ஆள் காட்டி விரல் என்ன பேசுதா? எப்பா வேறு அந்த அண்ணைய உட்கார்த்தியா? இந்த ஐயா உட்கார்க்கார்ல எம்பிட்டு கூட்டம் இருந்துச்சு. ஒரு விரலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த ஆள் காட்டு விரல் என்ன சொல்லுச்சா? எல்லாத்தையும் கையை நீட்டி சொல்ற ஆளு நான் தான், ஆக நான் தான் பெரிய ஆளு அப்ப இந்த ஆள் காட்டு விரல் சொல்லுதான். அப்பதான் இந்த நடுவர் என்ன சொல்லுது? நீ என்னதான் ஆள் காட்டு விரல் சொன்னாலும் எல்லா விரலோட நான் தான் உயரமா இருக்கேன், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நடுவர் சொல்லுதான். அப்பதான் இந்த மோதிரம் என்ன சொல்லுதான்? நீங்க என்னாலும் நீங்க 2 பெரிய ஆளா இருந்தாலும் 10,000 5,000 நகை போட்டு அழகு பார்க்கறது யாரு? இந்த விரல்லதான். ஆக நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு இந்த மோதிரம் சொல்லிட்டான். அப்பதான் இந்த சுண்டு வர சொல்லுதான். எல்லாத்தையும் கும்பிடும் போது சாமி வணக்கம் ஐயா வணக்கம் அப்படி சொல்லும் போது இந்த சுண்டு வரல முன்னாடி நிக்குது. அப்ப நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சுண்டு வர சொல்லிட்டான். அப்பதான் கட்டவர் சொல்லுதான், டேய் நீங்க 4 பேர்ல எதாவது பெரிய ஆளா இருந்தாலும் இந்த கட்டவர் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. கட்டவர் செய்ய முடியுமா? எதுவுமே முடியாது. சாப்பிட கூட முடியுமா? முடியாது. ஆகையால கட்டவர் சொல்ல பெரிய ஆளு. துணை தேவை. துணை இல்லைன்னா ஒரு பொருளை தொட்டு தூக்க கூட முடியாது. அந்த வகையில பேச்சு நல்லா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இறைவனை வழிபட போறோம், ஒரு ஆலயத்துல போய் ஒருத்தரை கும்பிடுறோம், சாமியை கும்பிடுறோம்னா முதல்ல இருக்கிறது நான் தான் சுண்டு வரல், நான் தான் பெரியாரு அப்படின்னு ஒவ்வொன்னு தாம் பெரிய ஆளு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. தனித்தனியா ஒரு சுண்டு வரல் மட்டும் தனியா இருந்து செயல்பட முடியுமா? ஒரு மோதிர வரல் மட்டும் தனியா இருந்து செயல்பட முடியுமா? ஒரு நடுவரல் மட்டும் தனியாக செயல்பட முடியுமா? ஒரு சுற்றுவல் இதெல்லாம் தனியாக இருந்து செயல்பட முடியாது. இந்த 4 விரல் இருந்தாலும் கட்ட விரல்ங்கிற ஒண்ணு இல்லைன்னா இயங்கி செயல்பட முடியாது. அப்ப தனிப்பட்டு தாம் பெரியாளுன்னு திமுக அப்படி மண்டகரமா பேசின வேலை இல்ல. ஆனால் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு, கோடி வாழ்ந்தாதான் கோடி நன்மை தான். இப்ப சொல்லுவாங்க, நான் சொன்னேன் பேச்சு வருமா பதில் வருமானு கேக்குறீங்க. பதில் வரும் சாமி. ஏன்னா கற்றதுக்கு ஐமண்ணளவு, கல்லாத உலகளவு, யாரு தெரிந்தவரும் இல்ல, தெரியாதவரும் இல்ல, புரிந்தவரும் இல்ல, புரியாதவரும் இல்ல, தெரிஞ்சவரும் இல்ல, தெரியாதவரும் இல்ல, இல்லைங்களா? யாரு எல்லாருக்குமே எதுவுமே தெரியாது. வருஷம் பள்ளி அப்பா சொல்லுவாரு, போட்டே அழகா நல்லா பாடுவானா, பேச்சு நல்லா வராதா, நல்லா பேசுவானா, அவனுக்கு பாட தெரியாதா, நல்லாவும் பேசுவானா, நல்லாவும் பாடுவானா, ஆனா அவன் அழகா இருக்க மாட்டானா. நல்லா அழகாவும் இருப்பானா, நல்லா பேசவும் தெரியுமா, நல்லா பாடவும் தெரியுமா, பார்க்க லட்சணமா இருப்பானா, ஆனா சீக்கிரமா இந்த அவ்வளவு நாட்கள் இருக்க முடியாது. அந்த மாதிரி சாமி தாயை சேர்ந்த கோயிலே தந்தை சொல்றீங்களே மந்திரமில்லைன்னு உங்களை பெருமையா சொல்றேன். என்ன நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களை பார்த்தா என் சித்தப்பா மாதிரியே இருக்கு, நான் உங்களுக்கு மக மாறி பார்த்தா தாய் போல நடக்கலாம், எனக்கு புள்ள மாதிரி. அப்புறம் என்ன, தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை,
தந்தைன்னு சொல்றோம். ஆமா. தாயை விட பெரிய கோயில் இல்ல. தந்தையின் சொல்லை காட்டுல மந்திரம் இல்ல. அப்படின்னா அப்பா வேட்ட கேட்கணுமா? கேட்கணுங்க. இப்படி அப்பா வேட்ட கேட்டதுனால பெருமை அடைஞ்சவங்களும் உண்டு. அப்பா வேட்ட கேட்காதனால பெருமை அடைஞ்சவங்க இல்லாம இருக்கு. யார் அடைஞ்சது? அப்படியா? சவுடால் பேசுறீல்ல, ஒப்ப மாலை பண்ணி சொல்லலன்னு வையி, உன்னை தூக்கி விட்டு கூட்டத்தில் வைக்கிறேன். சரியா? இப்படி தள்ளுன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் விழுந்துருங்க. தெரியுமா? அப்ப நீ பெரிய தாங்கள் சிறந்த கோவிலை தம்மை சொல்லுங்க வந்தவன் சொன்னீல்ல, யார் சொன்னது? நாங்கம்மா. நான் சொல்றேன். நீ தானே சொன்ன? நான் தான் சொன்னேன். சொல்லுவோம்ல. ஏன்னா அது கொண்டே நீங்க எனக்கு எடுத்து பேசுறீங்களா? சரிங்க சரிங்க, அப்படிதான் இருக்கணுங்க. ஏன்னா இப்ப நான் கேட்கிறேன், இப்பதான் தாய் தந்தை கோயிலே தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை. இப்ப அந்த காலத்துல தாய் தகப்பன் பேச்ச கேட்டாங்க இல்லைங்களா? அந்த காலத்துல தாய் தகப்பன் பேச்ச கேட்டாங்க. தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்தாங்க. தாய் தகப்பனை வந்து நல்ல கட்டளை உட்காந்து அவளுக்கு எந்த குறையில்லாம பசியார உணவு கொடுத்தாங்க. ஆனா நாகரிகம் காலம் மாறி போயிருச்சு. இந்த காலத்துல தாய் தகப்பனையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. தாய் தகப்பனுக்கு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வீட்டுல இருந்தா சிரமமா இருக்குன்னு விரட்டி விட்டுறாங்க இல்லைங்களா? பாவம் என்ன பண்றது? தாய் தகப்பனை பிச்சை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியாப்பட்ட உலகம் ஆயிருச்சு. நாகரிக காலம் மாறிடுச்சு. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, தாய் தந்தை கோயில் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. தகப்ப பேச்ச கேட்டவன் யாரு? தகப்ப பேச்ச கேட்காதவன் யாருன்னா சபதகர முனிவர் ரேணுகாதேவி கணவன் மனைவி. அவங்க சந்தோஷமா இருக்கும் போது தினமும் இந்த ரேணுகாதேவி அம்மா காலையில எழுந்து நீராடிட்டு ஆற்றங்கரையை போய் பச்சை மண்ணால மண்பானை செய்து அதுல தண்ணீர் எடுத்துட்டு வந்து தன் கணவருக்கு பாத பூஜை செய்யும். அப்ப இப்படிமா தினமும் நடந்திருக்கும் போது ஒரு நாள் அதே மாதிரி காலையில எழுந்து ஆற்றங்கரைக்கு வந்து அந்த நீராடிட்டு பச்சை மண்ணால மண்பானை செய்துட்டு அது தண்ணீர் எடுக்கலாம்னு தண்ணீர் எடுக்குது. அப்போது ஆகாயத்தை ஒருவர் போறான். அவன் யாருன்னா காத்த வீரியன். அவன் ரொம்ப அழகா இருந்திருக்கான். அவருடைய உருவம் இந்த தண்ணீர்ல தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த அம்மா அடேங்கப்பா இப்படியாப்பட்ட அழகரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே அந்த மண்பானை பச்சை மண்பானை செய்தது அப்படியே மறந்துடுது. உடனே அப்ப அந்த அம்மா என்ன நினைக்குது? அப்புறம் நம்ம நீதி தவறிட்டோமா, நம்ம கணவருக்கு துரோகம் பண்ணிட்டோமா, இது மனசை நினைச்சதுனாலே நம்மளுக்கு நீதி போயிடுச்சு. அப்ப நம்ம கணவர்கிட்ட சொல்ல வருது. யாருக்கிட்ட? சமணகர முனிவர்கிட்ட சொல்ல வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீ சொல்ல தேவையில்லை, நானே தெரிஞ்சுக்கிட்டேன், ஆகையால நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சமணகர முனிவர் சொல்றார். மத்த பிள்ளைய கூப்பிட்டு உன் தாயை கொன்றா அப்படின்றாங்க. யாராவது பெத்த தாயை கொள்ளுவாங்களா? ஆனா இந்த காலத்துல கொண்டுறாங்க. தாயை கொண்டுறாங்க, தகப்பனை கொண்டுறாங்க, பெத்த பிள்ளையவே கொண்டுறாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த காலத்துல அப்படி இல்ல. ஏன்னா அப்ப இவ கொள்ள மறத்தோடனே கடைசியில யார கூப்பிடுறாரு? பரசுராமனை கூப்பிடுறாரு. ஏ பரசுராமா, உன் தாய் நீந்தி தவிட்டா, அதனால உங்க தாயை கொண்டுடுறா அப்படின்னு சொன்னோடனே தாயை சொன்ன தகப்ப பேச்ச சொன்னோடனே பரசுராம தாயை விரட்டிட்டு போறாரு. விரட்டிட்டு போகும்போது ரேணுகாதேவி அம்மா மீனவரத்துல போய் ஒளிய போகுது. மறைய போகும்போது அவங்க காப்பாத்திடுறாங்க. காப்பாற்ற மறுபடியும் ஏகாலி வீட்டுல போய் இந்த அம்மா மறைய போகுது. மறைஞ்சோடனே சரி இவர் தேடி வர்றாரு பரசுராம. எங்க அம்மா வந்தாங்களா கேட்டோடனே எங்க அம்மா வரல அப்படின்றாங்க. உடனே இவர் போனோடனே அப்ப ஏகாலியோட மனைவியும் அம்மா வீட்டை விட்டு வெளியே வாங்க, உங்க மகன் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா ரேணுகாதேவி வந்தோடனே பரசுராம பார்த்துறாங்க. பார்த்தோடனே தாயை கொல்ல போறப்ப ஏகாலியோட மனைவியும் புருஷ முட்டையும் காப்பாற்ற வர்றாங்க. தாயையும் வெட்டிடுறாரு, ஏகாலியையும் வெட்டிடுறாரு, ஏகாலி மனைவியும் 3 வருஷமே வெட்டிடுறாரு. அப்ப தகப்ப சமணகர முனிவர்கிட்ட போய் சொல்றாரு, அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் செய்துட்டேன், எனக்கு ஒரு வரம் வேணும் கொடுங்கன்னு கேட்கிறாரு. என்ன வரனா? என் தாயை மீண்டும் உயிரோட வரணும், என் தாயை காப்பாற்றவங்களும் உயிரோட வரணும் அப்படின்னு சொன்னோடனே சரி நீ கேட்ட வரத்தை நான் தர்றேன், இந்த கமலத்துல நீர் எடுத்து நீ தெளி, உயிரோட வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பரசுராம அவசரத்துல தன் தாயோட தலையெடுத்து ஏகாலியோட மனைவி உருவத்தை வச்சுறான். அவரோட தலையெடுத்து தன் தாய் உருவத்தை வச்சுறான். எழுந்து பார்த்தோன்னே யார தாயை சொல்லுவாரு?
அம்மான்னு யார சொல்லுவாரு? நியாயமானது இல்லைங்களா? நம்ம தாய் இப்படி மாறி வச்சுட்டோமே சொந்த வயிறு கீழே இருக்கு, கரு கீழே இருக்கு. ஆமா, அம்மான்னு பார்த்து வளர்த்த அந்த முகம் மாறிடுறா இல்லையா? அப்ப யார தாயை கூப்பிடுவாங்க? பெத்த தாயை வந்து மாறி இருக்கு கூப்பிட முடியுமா? முடியாது. அப்பதான் சபதகர முனிவர் சொல்றாரு, பரசுராமா நீ ஒண்ணு வருத்தப்படாத. முன்னொரு காலத்துல உன்னுடைய தாய் வந்து கருமாரியா இருந்தா, இந்த இடத்துல வந்து இந்த பிறவியில கேண்டிகா தேவியா இருக்கா. அதனாலதான் ஒரு மாறி கருமாறி. இந்த மந்தையம்மா, காளியம்மா, மாரியம்மா, பகவதி அம்மா சொல்றாங்களே எல்லாம் அவதான். அதனாலதான் தகப்பத்தை கேட்க யாரு? பரசுராமி. கேட்டதுனாலதான் அவனுக்கு நல்ல புத்தி இருக்கு. அருமையான பேச்சு இல்லம்மா, நியாயம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு இல்லையா? இப்ப இப்படியாக தாய் மாறுவதற்கு உண்டான காரணம் என்ன? பெற்ற தாயையே வெட்டி தந்தையினுடைய பேச்சை கேட்டு பெற்ற தாயை வெட்டான் பிள்ளை. அதனாலதான் தாயில் சிறந்த கோவில் இல்லைன்னு மறுபடியும் அப்பாண்ட போய் கேட்கும் பொழுது தாயினுடைய உயிரை மறுபடியும் திரும்பி கொடுத்தார். ஏன்? அப்பா பேச்சை எந்த மறுமொழியும் இல்லாமல் கேட்ட ஒரு காரணத்தினால் பரசுராமர் இன்றளவிலும் பெருமை அடைகிறார். பிள்ளை ஒரு விஷயத்துக்கு படிச்சிருக்கேன், பதில் சொல்றேன்னா படிக்காம பதில் சொல்ல முடியாது. செவடால் பேசுறான், வெட்டி செவடால் வீட்டு செவடால் பேசாம விஷயமான செவடாலா இருக்குல்ல, அதனால பேசுறான். ஒன்னும் தப்பு இல்ல. உண்மையிலே சொல்லுவாங்க, நாரதர் கழகம் நன்மையிலதான் முடியும்னு சொல்லுவாங்க. நான் என்ன எப்ப முடியுது? இப்ப நல்லா ஒரு மனுஷன் 2 பேரும் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, கேப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சண்டை வந்து அவன் மட்டும் வெட்டிட்டு குத்திட்டு செத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அப்புறம் தான் ஏன்டா நம்ம சண்டை ஓட்டோம், எதுக்கு சண்டை ஓட்டோம், அப்புறம் தான் யோசிக்கணும். கலகம் பிறந்தாதான் இந்த உலகத்துல ஒரு நியாயம் நடக்கும். கலகம் இல்லையே நியாயம் பிறப்பதற்கான வழி இருக்காது. எதையுமே அதனால ஒண்ணும் இல்ல. அதனால எதுக்காக இப்ப காவலுக்கு வந்திருக்கோம். திரைக்காவல் கரந்தனை செந்தனை. கரந்தனை எங்களுக்கு, செந்தனை முருகனுக்காக. முருகனுக்கு ஏன் கரந்தனை கொடுக்கூடாதா? அப்படியே இதுதான் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆலயத்துக்கு போனா, விநாயகர் ஆலயத்துக்கு போனோம்னா அங்கே அருகம்புல் மாலை விநாயகர் பெருமாளுக்கு போடுறாங்க. நான் உங்களை கேட்கிறேன் சாமி, இப்ப அருகம்புல் மாலை போடுறாங்கல்ல, எதுக்காக விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுறாங்க? என்ன அதுல இருந்து ஒரு கேள்வி வச்சு மாட்டான் இருக்கா? நீங்க எல்லாம் தெரிஞ்சவர் தானே? எதுக்கு கேட்கிறேன்? புரிஞ்சவர் தானே? நான் பேசுவேன், நான் பேசுவேன். இந்த கேள்வி அளவுக்கு ஆட்டா எல்லாம் தெரிஞ்சவர் தானே? எவரு கேள்வி கேட்டார்ல? இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுதா அருகம்புல் மாலை எதுக்காக விநாயகருக்கு போடுறாங்க? சொல்லுங்க பாப்போம். அம்மாவை என் பக்கமா வச்சிருந்தேன். இப்ப ஏன் பக்கம் உடனே அப்படியே மாறிட்டேன். ஆமா, அத நீ தலையில முக்கால மட்டும் எடுத்தா நல்லா இருக்கு. அப்படி எடுத்தா கேள்வி சொல்லுங்கடா. இல்லடா மொட்டு மொத்தமா அப்படி அந்த அம்மா வாங்க போயிட்டு எல்லாரும் கேட்க நியாயமா இல்லையாங்க? அருகம்புல் மாலை விநாயகருக்கு எதுக்காக போடுறாங்க? இந்த கூட்டத்தை சேர்த்து வைக்க நான் எவ்வளவு பால் வெட்டி தெரியுமா உனக்கு? இந்த கூட்டம் அதெல்லாம் 10 மணி அளவு போக மாட்டாங்க. நீங்க மட்டும் கேள்வி வைக்க, நாங்க கேள்வி வைக்க கூடாதா? எதுக்கோ போட்டு போறா? அப்ப உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை ஏன் போடுறாங்க? ஏன் போடுறாங்க சொல்லுங்க. பயப்படுறீங்களா? நம்ம பயப்படுறாங்க. ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு பார்த்து பயப்படுறாங்க. பயப்படுற அவசியம் இப்ப இல்ல, எப்பவும் கிடையாது. நான் இப்ப மட்டும் இல்ல, நான் பார்த்துட்டா நீ எப்படியா நானே 10 வருஷம் வந்து நான் யாருக்குமே பயந்தாலே இல்ல. தெரியுதா? அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம், இந்த அனுபவத்தினுடைய திமுறை அப்படி பேச வைக்க. அரண்டு ஓடாம விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை ஏன் போடுறோம்? சொல்லுங்க. அனகாசுரன் ஒரு அசுரன். அனகாசுரன் உடம்பெல்லாம் அக்கினிகளாக நெருப்பு பிழம்பா இருக்கும் அவனுடைய உடம்பு. அவனை அழிக்கிறதுக்கு பல வழிகள்ல எல்லோரும் போய், அவனுடைய திமிர் என்னன்னா அவனை வெல்ல எவராலும் முடியல, தேவாதி தேவர்கள் எவராலும் முடியல. அப்ப இவனை அழிக்கிறதுனா ஒரு வழி. என்ன பண்ணணும்? அவனை தூக்கி விழுங்கிடும். அதான் வழி. பார்த்தாங்க, எந்த வகையிலையும் கொல்ல முடியல. விநாயகர் பெருமான் பார்த்தாரு, அனகாசுரனை தூக்கி விழுங்கிறார்.
உடம்பெல்லாம் வெப்பம் அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே அவன் அனலா குதிக்கிறவன்ல, இந்த அனலா குதிக்கிறவனுடைய தூக்கி விடுங்கிற உடனே இவருடைய உடம்பெல்லாம் வெப்பம் தாங்கவே முடியல. பலவிதமான வைத்தியங்கள்லாம் செய்தார்கள். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் எல்லாம் இவருடைய வெப்பம் தனியனா என்ன செய்யணும்னு பல வழி செய்து பார்த்தார்கள். எந்த வழியிலும் என்ன ஆகல, விநாயகப் பெருமானுடைய வெப்பம் தனியல. இந்த சூடு அது குறையவே இல்லை. அப்ப விநாயகப் பெருமானுடைய சூட்டை குறைக்கணும்னா, இந்த வெப்பத்தை தனிய செய்யணும்னா அதுக்கு ஒரே வழி என்னங்கிறது பார்த்தாங்க. அருகமுள்ள மாலையாக்கி விநாயகப் பெருமான் மேல போட்டாங்க. அவருடைய உடல் சூடு தணிந்தது, இந்த வெப்பம் குறையுது. அது அன்றிலிருந்து இன்றளவிலும் வழக்கமாக என்னாச்சு, அந்த அனகாசுரனுடைய அந்த வெப்பத்தை தனிய செய்யணும்னா அதற்கு அருகமுள் மாலை போடணுங்கிற அந்த வழக்கமாச்சு. அதனாலதான் இன்றைக்கு இன்றளவிலும் அனகாசுரனை விழுங்கியதுனாலதான் விநாயகப் பெருமானுக்கு அருகமுள் மாலை போடுறோம். சரியா? வாங்க. என்ன நான் கேட்ட கேள்விக்கு இது பதிலா? ஆமா, இதான் பதிலு. நிச்சயமா? சத்தியமா? சத்தியமா? சத்தியமாமா? அப்பா சத்தியமா? எங்க அப்பா சத்தியமா? உங்க அம்மா சத்தியமா? சத்தியமா இல்ல. அப்படியா? உண்மைதான். பொய் இல்ல. பொய் இல்ல. நிஜம்தான். பொய் சொல்றது என்ன அவசியம் இருக்கு? நிஜம்தானே? சத்தியமா? சத்தியமா? கட்டாயமா? கட்டாயமா? நானும் நிஜம்தான் சொன்னேன், பொய் நான் சொன்னேன். ஆனா இந்த சேட்டை இருக்கு பாரு, சவுடான் பத்தியெல்லாம் நீங்க கேக்குறீங்க என்னன்னா அருகம்புல ஒவ்வொரு தெய்வத்துக்கு அருகம்புல மாலை போடுறாங்க. இப்ப மாரியம்மனுக்கு என்ன அபிஷேகம் பண்றாங்க, ஆனா எல்லாம் பண்றாங்களா இல்லையா? ஆனா ஒரு தெய்வத்துக்கு தண்ணி பால் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஆமா, அது என்ன தெய்வம் தெரியுமா? சமயபுரம் இருக்குமா? ஆமா, சமயபுரத்துல இருக்கிற சமயபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முத்துமாரியம்மனுடைய ஆலயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சியில இருக்கு சமயபுரம். இந்த சமயபுரத்தில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மனுடைய ஆலயத்துல எல்லா ஆலயத்திலையும் அம்பாளுக்கு பாலாபிஷேகம் நடக்கும். பால் கூட எடுத்துட்டு போனோம்னா பாலை கொண்டு போய் அம்மா மேல ஊத்தி விக்கிரகத்துல ஊத்தி அபிஷேகம் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனா திருச்சியில சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய சன்னதியில மட்டும் என்ன நடக்காதுன்னா, பாலாபிஷேகம், இளநீர், இப்படி எந்த அபிஷேகம் திரவத்தினாலான அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா எல்லா ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிலைகளும் கல்லாலானது, சமயபுரத்தில் இருக்கிற சிலை மரத்தாலானது. மரத்து மேல தண்ணியை ஊற்றினோம்னா மரம் ஊறி போயிடும். அதனாலதான் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஆலயத்துல திரவ பொருள் எதுனாலையும் அபிஷேகம் கிடையாது. உண்மைதான். ஆலயம் இருக்கலாமா? உண்மைதான் சார். ஒரு ஆலயம்னா தேங்காய் உடைக்கும். ஒரு ஆலயம்னா தேங்காய் உடைக்கணும். ஆனா தேங்காயை திருகி எங்கேயாவது தெய்வத்துக்கு படைக்கிற வழக்கம் படைக்கிறாங்கல்ல? எங்க படைக்கிறாங்கன்னா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதே திருச்சிக்கரோட்டில் ஸ்ரீரங்கம். சரிங்களா? அந்த நாராயணன் வந்து மரக்கா இருக்குல்ல, மரக்கா, இந்த அரிசி நெல்லெல்லாம் போல மரக்கால வந்து வச்சு நித்திரை பண்ணுவாராம். ஆனா எல்லாரும் நினைப்பாங்க, நாராயணனே தூங்குறாரு, இந்த சாமி தூங்குறாரு, மக்களை எப்படி பாப்பாரு, அவர் குறைகளை எப்படி தீர்ப்பாரு நினைக்கிறாங்க. அவர் தூங்கல, ஆனா அவர் நித்திரையில இருந்து மக்களுக்கு எந்தெந்த குறைய நம்ம சொல்றாங்களோ அந்த குறையெல்லாம் நம்ம தீர்க்கணும் அப்படி நித்திரையில இருக்கு. அந்த நித்திரையை கலைக்க கூடாதுதான் அவர் முன்னாடி தேங்காய் உடைக்க மாட்டாங்க. தேங்காய் உடைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அவங்க தேங்காய் உடைச்சிட்டு அந்த தேங்காயோட பூவை எடுத்துட்டு வந்துதான் அவருக்கு அவசியம் பண்ணுவாங்க. நியாயமான பேச்சு. காவல் யாருக்குமா? முருகனுக்காங்க. அந்த முருகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்தேன். எனக்கா? என் குலக்கணவன் முருகனுக்கா? அவ்வளவுதாமா? எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஐயா என்ன ஐயா? எனக்கு வேண்டாம். அந்த மனுஷன் வேண்டாம். அவரைத்தான் ஏற்கனவே ஒரு கொண்டாட்டிய கல்யாணம் முடிச்சு குடும்பத்தை வக்கலான மனுஷன். அந்த மனுஷன் போய் என்ன ரெண்டாம் தரமா கேட்கறீங்களே, நியாயமா? தலையெழுத்து ரெண்டாம் தரமா தான் போகணும். அதை மாத்த யாரால முடியும்? நீங்க தலையெழுத்து நான் தரும், நான் ஏத்துக்க முடியுமா? என்ன உண்மை? என்ன சொல்லி நான் முடியாது. கட்டிக்கணும். முடியாது. எப்பேற்பட்டவன், எவ்வளவு பெருமைக்குரியவன் சொல்லுங்க. சாதாரணப்பட்டவன் அவன். துதிப்பாக்கு வழிவிளைவோ துன்பம் போல் நெஞ்சில் பதிப்போக்கு செல்வம் பழித்து கபித்தோம் இஷ்டம் கைகூடும் நிவனாருள் கந்த சக்தி கவசம் தனை அமரிடத்தீரவனம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி ஆறு
சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே இல்லை. இல்லை. அந்த கந்தன் அவர்தான் முடியும். அவர்தான் எல்லாம் தெரிஞ்சிருந்த சாமியே இருக்குமா எங்களது எல்லாம் தெரிஞ்சிருந்த சாமியே இருக்குமா எங்களது வம்சமாறு ராமசமாறு கணக்கு தேவாரி நான் எல்லாம் தெரிஞ்சிருந்த சாமியே இருக்குமா எங்களது Thank you.
எல்லாரை காண்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, இணங்கி இருப்பது நன்று. போல பெரியவங்கள் உங்களோடு நான் இணங்கி இருப்பது என்பது மிக மிக நன்று என்று உணர்கின்றேன். ஆகையால் தாங்கள் வந்த திருலோக சஞ்சாரம் செய்கின்ற துறைக்குளத்தின் மத்தியிலே கண்டதுக்கு கனி ஒன்றை கண்டுவதே இதை சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஏன் என்னை பார்த்து வரும்போது கனியோட தான் வருவீங்களா? யாரு சொன்னா? எப்படிங்க பெரியவர் இவரா சொல்லிக்கிறவர்? ஆமா, ஏற்கனவே ஒரு கண்ணி கொண்டு வந்தீங்கல்ல, எனக்கு கிடைச்சுச்சா? அப்புறம் எப்படி கனி மேல பெரிய வரும்? கனி மேல பிரிய இருக்கிறதுனாலதான் வெறுத்து போனீங்க. அது பிரிய முடியல, அது கூட சரி. கனி மேல பிரிய இருக்கு நாரத மகர்ஷியே போனா போயிட்டு போகுது, நம்ம வாட்டுக்கு இருப்போம். இருங்க, நீங்க சொன்ன மாதிரி கனி மேல எனக்கு பிரிய இருந்துச்சு. இந்த கனியை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக நான் அந்த போட்டியில சுற்றி வந்தேன். ஆனா கனி கிடைக்காம போன பிறகு கனி மேல விருப்பு வருமா வெறுப்பு வருமா? அப்படி இல்ல, நீங்க சொல்றது நியாயமானது. இப்ப ஒரு மேல விருப்பம் இருக்குன்னு வைங்களேன், எது மேல வெறுப்பு வரும்? விருப்பம் இருக்கிறது நமக்கு கிடைக்கலன்னா வெறுப்பு வந்துடும். உதாரணமா கிடைக்கலன்னா விருப்பு வருமா வெறுப்பு வருமா? ஒரு பொம்பளை பிள்ளைய விரும்புறோம்னு வைங்க, இங்க வாங்க முற்று தொழுத முடிவு ஒரு இல்ல நடைமுறை யதார்த்தத்தை சொல்றேன். ஒரு பொம்பளை பிள்ளைய விரும்புறோம், விரும்புற பொம்பளை பிள்ளை கிடைக்கலன்னா அந்த பிள்ளை மேல என்ன வரும்? கோவமே வரும். அது தப்பு. இங்க வாங்க, நீங்க பேசுங்க, நான் வளர்க்குறேன். ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளை உங்களுக்கு துரோகம் பண்ணாதான் வெறுப்பு வரும். தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு வெறுப்பு அங்க கொண்டே காட்டுறீங்க. சொல்லிட்டீங்க. தவறு நம்ம மேல வச்சுக்கிட்டு வெறுப்பு அங்க காட்டுறது எப்படி சரியா இருக்கும்? இப்ப கனி உங்க அண்ணன் எப்படி கனியை வாங்கினாரு? அப்ப அடுத்து நீங்க உங்க பேசும்பொழுதே நீங்க விட்டுருந்த ஒரு நைத்திக பிரம்மச்சாரி. ஏன்னா பௌத்திக பிரம்மச்சாரி, நைத்திக பிரம்மச்சாரி. நைத்திக பிரம்மச்சாரின்னா என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே அவரு இல்லறத்தை வெறுக்கிறவர் உவாசிலும். பௌத்திக பிரம்மச்சாரின்னா கொஞ்ச காலம் திருமணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு நீங்க அப்படிப்பட்டவர். இப்போ நீங்க பேசுறதுக்கு நான் வர்றேன். ஒரு பிள்ளைய வந்து நம்ம யாராவது ஒரு பையன் விரும்புறேன், அந்த பிள்ளை கிடைக்கலன்னா என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணு அந்த பிள்ளை இவனை வேணாம விட்டுட்டு போயிருக்கும்ல, அதான அர்த்தம். இல்ல இல்ல, இவன் விரும்புறேன், அந்த பிள்ளை கிடைக்கலன்னு அர்த்தம். தாய் தப்பன் சொல்ல கேட்டுக்கிட்டே அதாவது குடும்பத்துக்கோ போயிருக்கும் போது அந்த புள்ள மேல வெறுப்பு வருமா வெறுப்பு வருமா? நீங்க வாங்க, நம்ம எங்கேயோ போறோம், பிரச்சனைக்குள்ளேயே பேசுவோமா? கனியை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. அறிவில் சிறந்த எவரோ அவர்தான் பெரியவர். இன்னொரு நாளைக்கு வரட்டும் மகரிஷி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சந்திப்போம். இந்த உலகத்துல ஏன்னா ஒரு சொல்லுவாங்க, நீ எதை பேசுகின்றதையோ அது யார் இடத்தில் பேசுகின்ற அதை பொறுத்துதான் அந்த சொல்லுடைய தன்மை வந்து அது தகுதி பெறும். தகுதியான ஆளு. ஏன்னா யாரு சொல்ற வார்த்தை என்னங்கிறது இல்ல. இன்றைய காலகட்டத்துல ஒரு அறிவுரையே சொல்றதா இருந்தாலும் அந்த அறிவுரையில் உள்ள வார்த்தைகளை பார்ப்பது இல்லை இன்றைய காலம். அதை சொல்ற ஆள் யாருங்கிறது தான், கேட்கிறவங்க யாரு. அதான் சொன்னா வார்த்தைக்கு வலிமை எங்க இருக்குன்னா அந்த வார்த்தை இருக்கக்கூடிய அர்த்தத்துல இல்ல, அதை சொல்ற ஆள் யாருங்கிறத. சொல்ற ஆளு அதை கேட்கிற ஆளு யாரு? சொல்றவங்க நம்ம ஏதோ சொல்லிட்டு போலாங்க, கேட்கிறவங்க அதை கேட்கிறவங்களை பொறுத்துட்டு அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயம் போய் சேரும். அதான் சொன்னா கொடுப்பார் தம் அறிவர் தம் கொடையின் சீர். நீ யாருக்கு கொடுக்குற, நீ கொடுக்கலாம், ஆனா யாருக்கு கொடுக்குறியோ அப்படிப்பட்ட அந்த வாங்கக்கூடியவங்களுக்கு அந்த பொருளுடைய தன்மை அறிந்தவராக பொறுத்தவர்கள். அதுபோல நீங்க தகுதியானவங்க. உங்களோட சேர்த்துக்கிறேன் ஐயா. கனி ஆமா, கனிக்கு பெருமை சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. வகையறாவே தெரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். இன்னொரு நாளைக்கு நம்ம கண்டிச்சு பார்க்கலாம். பாங்கடிக்கும் தேங்கடலே, பாங்கடிக்கும் தேங்கடலே,
மங்கனிக்கும் நேரிக்கும் முருகா மங்கனிக்கும் தேங்கடலே மங்கனிக்கும் தேங்கடலே மங்கனிக்கும் நினைக்கும் முருகா ஒரு பூங்கனியை கண்ட மனம் பூரித்தே பூங்கனியை கண்ட மனம் பூங்கனியை கண்ட மனம் பூங்கனியை கண்ட மனம் பூங்கனியை கண்ட மனம் பூரித்தே முருகா முருகா தாங்கள் சொன்ன கருத்துக்குள் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. ஆனா அதை பற்றி பேசணும், 2 மணி நேரம் பேசணும். ஆனா சொன்ன விதம் பாட்டுக்கு நாரதர் என்று சொல்வதை கருத்து வேறுபாடு எதுல இருக்கணும் தெரியுமா? நாம் பேசுகின்ற பேச்சு அதுல உங்களுக்கு எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்துச்சுனாலும் அதை நான் மனப்பூர்வமா தீர்க்கமா ஏற்றுக்கிறேன். இல்ல வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த பாடுகின்ற பாடல் இருக்குல்ல, இப்ப நீங்க வரவேற்பு நான் வரவேற்பு பாட்டு நான் பாடி வந்த